நஞ்சை புஞ்சை கொஞ்சி விளையாடும் தஞ்சை தரணியில் நீதி கேட்ட கன்றுக்காக தனது மகனை தேர்காலிலிட்ட மனுநீதி சோழன் வாழ்ந்திட்ட மண்ணில் பிறந்தவர் திரு செந்தூர் பாரி. சுதந்திரத்திற்கு முன்னால் எல்லோருக்கும் கல்வி என்ற உயரிய நோக்கத்தோடும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட விளிம்பு நிலை மக்கள் கல்வி பெற வேண்டும் என்கிற மாபெரும் கனவுகளோடும் தொடங்கப்பட்ட வேலுடையார் கல்வி நிறுவனங்களின் தாளாளர்தான் திரு செந்தூர் பாரி அவர்கள். இன்றும் அவர்களது கல்வி குழுமத்தில் 5000 மாணவர்கள் கல்வி பயில்கின்றனர். இளம் வயதிலிருந்து இயற்கையின் மீதும் சூழலியல் மீதும் தனியாத இவரின் காதல்தான் சூழல்களை சுற்றியே நகர வைத்தது. கோவை PSG கல்லூரியில் முதுகலை சமூக படிப்பை முடித்தார். எக்ஸ்னோரா என்ற ஆலமரத்தில் ஒரு தன்னார்வலராக இணைந்து ஆசியாவின் மிகப்பெரிய திருவாரூர் தேர் வலம் வரும் 4 வீதிகளையும் பசுமை பரப்பாய் மாற்றியது இவரது முதல் சாதனை. கஜா புயலின் கோரத் தாண்டவம் டெல்டாவை உருகுலைத்த போது சில நபர்கள் டெல்டாவிற்கு மீள் உருகொடுத்தார்கள். அதில் முக்கியமானவர்தான் திரு செந்தூர் பாரி. கிட்டத்தட்ட 2 மாத காலம் சரியான உணவின்றி உறக்கமின்றி சரிந்து கிடந்த தென்னை மரங்களை மதிப்பு கூட்டு பொருளாய் மாற்றி விழுந்து கிடந்த டெல்டா மக்களின் நம்பிக்கையை மீட்டெடுத்த திருமகன் திரு செந்தூர் பாரி. டெல்டாவின் பல பகுதிகள் வீடற்ற அகதிகளாய் நிறைந்திருந்த கிராமமாய் மாறிப்போன சோகம் திருத்துறைப்பூண்டிக்கு மிக அருகில் கண்ணெறிந்தான் கட்டளை. இந்த குக்கிராமத்தில் YMCA உதவியோடு 104 வீடுகள் கட்டி வழங்கப்பட்ட அந்த வரலாற்று தருணத்திற்கு அடிநாதமாய் நின்று உழைத்தவர்தான் திரு செந்தூர் பாரி. நீர்நிலை பாதுகாப்பை மக்கள் பங்கேற்போடு மிகவும் வெற்றிகரமாக 38 மாவட்டங்களுக்கும் 38 மண்ணெல்லும் இயந்திரம் என்கிற மாபெரும் கனவை தாங்கி நிற்கிறார். கிட்டத்தட்ட 6 மாவட்டங்களில் அந்த கனவை சாத்தியப்படுத்தி இருப்பதோடு ஒரிசாவிலும் இயந்திரத்தை நிலைபெற வைத்திருக்கிறார். மக்கள் பங்கேற்போடு நீர்நிலைகளை மறுசீரமைப்பு செய்வது என்ற முயற்சியில் கடந்த ஓராண்டில் மட்டும் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நீர்நிலைகள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டு அதன் வழியே சுமார் 3000 ஏக்கர் விவசாய நிலம் பயன்பெற்றது என்பது சாதனையின் இன்னொரு மகுடம். உங்களை விட ஒரு மனிதரால் கொண்டாட முடியும் என்றால் இவரால் தான் முடியும். ஒருவரை கொண்டாடுவதால் என்ன நிகழும் என்று இவரிடம் கேட்டால் சமூகத்தில் அவர் நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கும் பசுமை புரட்சிதான் அதற்கான சான்று.